ஒரு பசுமை நிறைந்த அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன தோட்டம். அந்த தோட்டத்தில் சிண்டுங்கிற நாய்க்குட்டியும், சிட்டுங்கிற கோழிக்குஞ்சும், முட்டுங்கிற ஆட்டுக்குட்டியும் நல்ல நண்பர்கள். தினமும் தோட்டத்தில் துள்ளி குதித்து ஜாலியாக விளையாடுவாங்க. சிண்டு நாய்க்குட்டி ரொம்ப சுறுசுறுப்பானது. முட்டு ஆட்டுக்குட்டி கொஞ்சம் அமைதியானது. சிட்டு கோழிக்குஞ்சு ரொம்பவே சின்னது. இந்த 3 குட்டிகளும் தினமும் காலையில் தோட்டத்தில் சந்தித்து ஜாலியாக விளையாடுவாங்க. ஒரு நாள் சிட்டு ரொம்ப கவலையோடு இருந்தது. என்ன சிட்டு, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு சிண்டு கேட்டது. சிட்டு சொன்னது, நேற்று இரவு எங்கள் அம்மா சொன்னாங்க காடு பக்கம் தனியாக போகக்கூடாதுன்னு. ஆனால் எனக்கு அந்த பெரிய மரத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. சிட்டு மெதுவாக சொன்னது. ஆட்டுக்குட்டி சிரித்தவாறு, நம்ம 3 பேர் சேர்ந்து போனால் எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொன்னது. அப்போ நம்ம 3 பேர் சேர்ந்து போவோமா என்று மூவரும் சேர்ந்து அந்த பெரிய மரப்பக்கம் போனாங்க. ஆட்டுக்குட்டியும் நாய்க்குட்டியும் துள்ளி குதித்து விளையாடியபடி போனது. அங்கே ஒரு பள்ளம் இருந்ததை கவனிக்காமல் சிட்டு பள்ளத்தில் விழுந்தது. ஐயோ, நான் பள்ளத்தில் விழுந்து விட்டேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறியது. உடனே சிண்டுவும் முட்டுவும் ஓடி வந்து, பயப்படாதே என்று சொல்லிக்கொண்டே சுற்றி சுற்றி பார்த்து ஒரு வலுவான மரக்கிளையை கொண்டு வந்து, இந்த கிளையை பிடி என்று சொன்னது. பிடித்து மேலே வா என சொல்லவும் சிட்டு மேலே வந்தது. இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சிச்சு. ஹலோ நண்பர்களே, அனைத்துக் கொள்வோம். ஆம் நண்பர்களே, நாம் நண்பர்கள். மூவரும் சேர்ந்து தோட்டத்திற்கு விரைவாக சென்றார்கள். அம்மாவின் சொல்லை நாம் எப்போதும் கேட்க வேண்டும். நமது நட்பே நமது பலம். நாம் என்றும் ஒன்றாக இருந்து வாழ்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.